நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தூக்கி ஆல்ல போட்டுருங்க. துளி 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 மழையாய் வந்தாளே. இப்போ எப்படி நம்ம ஃபேக் மியூசிக் பிளே டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS வச்சுருங்க. ரிசொல்யூஷன் பார்த்துக்கோங்க. பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இப்போ இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொஞ்சம் லைட் பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு இங்கே ஷேப்ஸில் போய் பாக்ஸு கிளிக் பண்ணிக்கோங்க. பாக்ஸை அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இது கலர் வந்து பிளாக் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட்டில் வைக்கணும்னா ஒயிட்டில் வச்சுக்கோங்க. பிளாக் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் சூஸ் பண்ணுறேன். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் கம்மி பண்ணிகிட்டே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ அதை வந்து நான் ஒரு 4 செகண்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். கேட்டால் வச்சுட்டு இப்போ சாங் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதை ஒரு அந்த 5 செகண்டில் கட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து இதில் என்ன இமேஜ் ஆட் பண்ணணுமோ அதே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சர்க்கிள் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் அது வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேப்ஸில் போய்ட்டு ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் வந்து அந்த இமேஜ் கொஞ்சம் இதளவு மாதிரி பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிளையும் இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கீழே கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜுக்குள்ளே போயிடும். இப்போ கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வரணும்னு சைஸ் பெருசு பண்ணணும்னா பெருசு பண்ணிக்கலாம், ஸ்மால் பண்ணிக்கோங்க. குரூப் மாஸ்க் பண்ணியாச்சு. அந்த சர்க்கிள் ஃபுல்லாக வச்சுருங்க. நான் சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன், இல்லாட்டினா காப்பிரைட் கிளைம் இஷ்யூஸ் வரும். வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும், அந்த ஆர்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்க் ஆட் பண்ணி பெருசு கொஞ்சம் சைஸ் ரொம்ப பெருசாக வச்சுருங்க. அந்த ரவுண்ட் ஷேப்பில் செட் ஆகிற மாதிரி. கரெக்டாக செட் ஆகிருக்கு. இப்போ இதில் போய்ட்டு எடிட் ஷேப் கொடுங்க. எடிட் ஷேப்பில் ஸ்டார்ட் ஃபுல்லாக வச்சுருங்க, அந்த ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்புக்கு. ஃபுல்லாக வச்சுட்டு இதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் சைஸு பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு இதில் எஃபெக்டில் ஆட் எஃபெக்ட் போய் சாலிட் கலர்னு ஒன்று இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் லைட்டில் சாலிட் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதில் கலர் வந்து என்ன கலர் சூஸ் பண்ணுவோம் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த கலர் சூஸ் பண்ணுறேன், பார்த்தாலே தெரியும். அந்த இப்போ ரவுண்டு சுற்றுற மாதிரி இருக்கும் வேணும். அந்த இது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் செகண்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கீ ஃப்ரேமு, லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமு. லாஸ்ட்டில் இருக்கிற கீ ஃப்ரேமு 1x மேலே கொண்டு போயிருங்க. 1x மேலே கொண்டு போயிருங்க. பார்க்குறப்பே தெரியும் சுற்றுறது. இப்போ அந்த இது மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆர்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்க் ஆட் பண்ணிட்டு பெருசாக வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த ஷேப்புக்கு.
இன்னும் வரல. பார்த்துக்கங்க, கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. ஆர்க் ஃபுல் பண்ணிக்கோங்க. ஆர்க் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஆர்க் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக செட் ஆகிருக்கு. இப்போ ஆர்க் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு சாலிட் கலர் ஆட் பண்ணுங்கள். சாலிட் கலர் எஃபெக்ட்டு. அதுக்கு என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணணுமோ அதே எஃபெக்ட் ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு கலர் இப்போ மஞ்சள் கலரில் இருக்குது. அதில் வேணுமா கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்க்கில் எடிட் ஸ்டெப்பில் எண்டில் ஒரு கீ ஃப்ரேமு, ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமு, ரெண்டு இதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கரெக்டாக இதெல்லாம் வச்சுருங்க. பார்க்குறப்பே தெரியும் அந்த இது போகிறது. அந்த இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அந்த ப்ளேபேக் பிஎன்ஜி இமேஜ் அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சைஸ் பெருசு பண்ணிவிட்டு அது கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு இந்த இமேஜை ஃபுல்லாக வச்சுருங்க. இதில் உங்களுக்கு கலர் கொடுக்கணும்னா பார்டர் அண்ட் ஷேடோவில் ஸ்ட்ரோக்குன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் டாப்பில் சேர்க்குறது நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணுற இமேஜ் பிஎன்ஜி எல்லாமே உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கே கீழே பாக்ஸ் இருக்கா, பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ஷேப்பில் எக்ஸு ஒய் மாற்றிக்கோங்க. சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி, பெருசாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த ப்ளேபேக் பட்டன் இருக்க மாதிரி மாற்றிக்கோங்க. ஒரு 10 வச்சுருங்க. 10 வச்சுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா செல்ஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இதை கடைசி வரை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டைமண்ட் சிம்பிள் ஒரு ஆட் பண்ணிங்க. டைமண்ட் சிம்பிள் அது சைஸ் கொஞ்சம் சிறுசாக வச்சுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இதை கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. கடைசி வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே ஒரு கீ ஃப்ரேமு, லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமு, கடைசியில் 30 செகண்ட்ஸ் வர அளவுக்கு இங்கே கடைசியில் முடியணும். இது சைஸ் ரொம்ப கொஞ்சம் சிறுசாக இருக்குது, பெருசு பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் சூஸ் பண்ணுற ஃபாண்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கலர் ஒயிட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் டெக்ஸ்ட்டில் ஆட் எஃபெக்ட் போங்க.
ஆட் எஃபெக்ட் போய்ட்டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷனில் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட்லேயே கிளிக் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கே தெரியும் இது ரிவர்ஸ். எண்டில் 100 வச்சுருங்க, ஸ்டார்ட்டில் 0 வச்சுருங்க, எண்டில் 100 வச்சுருங்க. பார்த்தாலே தெரியும் அந்த டெக்ஸ்ட் அப்படியே போகிற மாதிரி. இதில் மூவி நேம், சிங்கர் நேம் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வீடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் இமேஜ் இருக்குல்ல, இங்கே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துருங்க. வீடியோ ஆட் பண்ணிங்கன்னா சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன், காப்பிரைட் கிளைம் வரும். இதில் நம்ம வீடியோவும் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் பார்க்குறப்பயே. நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட்டு எல்லாம் உங்களுக்கு நான் கீ ஃப்ரேமில் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் எக்ஸ்ட்ராவும் ஒன்று கொடுக்குறேன், ப்ளேபேக் பட்டன் ஒன்று கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா மியூசிக் ப்ளேபேக் பட்டனு. இது பிளாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட் இருக்கும். இதை போய்ட்டு பிளெண்டிங் அண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீன் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இது 30 செகண்ட்ஸ் வரையும் அதான் யூஸ் ஆகும். இது நான் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறேன்.